தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி 35 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புர்கா அணிந்து வந்து மளிகை கடைக்காரர் வீட்டில் கைவரிசை காட்டிய கொள்ளையன் சிக்குவாரா? தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே பாம்புக்கோவில் சந்தை பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன். 58 வயதான இவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தனது மனைவி பார்வதியுடன் மாரியப்பன் சென்றுள்ளார். வீட்டில் அவரது மாமியார் மாரியம்மாள் தனியாக இருந்துள்ளார். 85 வயதான மாமியார் மட்டும் வீட்டில் இருந்த நிலையில் புர்கா அணிந்து ஒருவர் அங்கு வந்துள்ளார். அவரை பார்த்த அந்த மூதாட்டி தனது மருமகன் மற்றும் மகள் வெளியூர் சென்றுள்ளதாக கூறியுள்ளார். அதை கேட்டதும் புர்கா அணிந்து வந்த நபர் விறுவிறுவென உள்ளே சென்றுள்ளார். வந்த வேகத்தில் மூதாட்டி மாரியம்மாளை தரதரவென இழுத்துச் சென்று தாக்கியுள்ளார். அதில் மூதாட்டி மயக்கமடைந்து சரிந்து விழுந்துள்ளார். உடனே அந்த மர்ம நபர் பீரோ சாவியை எடுத்து அதில் இருந்து 35 சவரன் தங்க நகைகள் மற்றும் 7 லட்சம் ரூபாய் ரொக்கப் பணத்தையும் கொள்ளையடித்துள்ளார். அடுத்த நொடியே அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். வெளியூர் சென்ற மாரியப்பன் வீடு திரும்பியதும் கொள்ளை சம்பவம் குறித்து சொக்கம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அத்துடன் தடயவியல் நிபுணர்களையும் அழைத்து தடயங்களை சேகரித்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். வீட்டில் மாமியார் அடித்து போட்டு நகை பணம்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்துச்சு. தகவல் வர்றதுக்கு முன்னாடி காவல்துறை எல்லாமே வந்துட்டாங்க. வந்து எல்லா ரேக நிபுணர்கள் டாக்கு மோப்பனா எல்லாமே வந்து சேகரிச்சுட்டு எல்லாமே செய்தியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. போயிட்டு நாங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி எங்களுக்கு கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி எங்களுக்கு உறுதுணை அளிச்சுட்டு போயிருக்காங்க. நாங்களும் நம்பிக்கையோடு இருக்கோம். மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் மூதாட்டியை தாக்கிவிட்டு 35 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பாம்புக்கோவில் சந்தையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் தொடர்புடைய நபரை விரைந்து பிடித்து பொதுமக்களின் அச்சத்தை போக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.